கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கேப்டன் மில்லர் ஜனவரி 12 இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இடையில இருக்கிறது இன்னும் வெறும் 6 நாள் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை திரையில பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அதுல குறிப்பா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த படத்துடைய ட்ரைலர் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே சொன்னாங்க. சொன்ன மாதிரி ட்ரைலர் வந்துருச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. படம் ஃபுல்லா வயலன்ஸ் மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு. வயலன்ஸ்ல எந்த ஒரு குறையும் இல்லாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நம்ம அருண் மாதேஸ்வரனுடைய படம்னாவே வயலன்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கேப்டன் மில்லர் படத்திலுமே வயலன்ஸுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம தாறுமாறா பண்ணியிருப்பாங்க போல இருக்க. ரத்தம் தெறிக்க ஃபைட் சீக்வன்ஸ் நம்மளுக்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல நம்ம தனுஷ் அவர்களை பார்த்திருக்க மாட்டோம். அதாவது ஆக்ஷன் மூவில பார்த்திருக்கோம். ஆனா இந்த படம் முழுக்க ஆக்ஷனை பேஸ் பண்ணியே எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால ஒரு புதுமையான அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம தனுஷ் அவருடைய லுக்கே பாத்தீங்கன்னா ஒரு வேரியேஷன்லயுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. 3 வேரியேஷனை காட்டியிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு ஆர்மி ஆபீசரா வேற ஒர்க் பண்ணிருப்பாரு போல இருக்கு. ஆர்மியில வேற இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அங்கிருந்து வெளியே வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கன் ஹேண்டில் பண்ற விதமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம தனுஷை வந்து கன் ஹேண்டில் பண்ணலாம் நம்ம பார்த்தது இல்ல. இது வரைக்கும் என்னைக்கு பாய்ந்தோட்டா அதுக்கு அடுத்து என்னமோ பார்த்துருக்கோம். ஆனா அதெல்லாம் பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான் இருக்க போகுது அப்படின்றது எப்படி நம்மளுக்கு படமா பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமா கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஜி பிரகாஷ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா படமா பார்க்கும்போது இந்த மாதிரி இப்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ட்ரைலர் சொல்றேன். அதே மாதிரி படம் இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுல குறிப்பா இந்த கேப்டன் மில்லர் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி இருக்குமா அப்படின்றது உங்களுக்கு ட்ரைலரை பார்த்தாலே தெரியும். நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஆக்ஷன் மூவி லவருக்கும் இல்ல வயலன்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி ரத்தம் தெரிகிற மாதிரி தான் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் செட் ஆகுமே தவிர ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் செட் ஆகாது. ஒருவேளை இந்த கேப்டன் மில்லர் மூவி மட்டும் பாலிவுட்ல கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல கண்டிப்பா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டோம். ஒருவேளை அங்கேயுமே கிளிக் ஆகல அப்படின்னு சொன்னா பெரிய பாக்ஸ் ஆபீஸ்ல வர்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல ஒரு படம் ஹிட் ஆகணும்னா அதுக்கு முக்கியமா நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள வரணும். அவங்களுக்கு இந்த படம் செட் ஆகுமா தெரியல. இப்போ இந்த கேஜிஎஃப் சாப்டர்லாம் ஹிட் ஆயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த படம் அதெல்லாம் தாண்டுற அளவுக்கு வயலன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்க போறதுனால இப்போ குண்டு வெடிக்கிற சத்தம் மட்டும் தான் தியேட்டர்ல கேட்கும் போல இருக்கு. மற்றபடி வேற எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.